தமிழ்நாடு முழுவதிலும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழக அரசு உடனடியாக சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கும் முகத்தான் ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வலிமையாக பதிவு செய்யப்படும் என எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் விடுத்த அறைகூவலை ஏற்று கடலூரிலே இன்று சிறப்பான முறையிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற முருகனுக்கு 6 முகம் என்பதை போல கடலூருக்கு 6 மாவட்ட செயலாளர் என 6 பேருமே தலைமை பொறுப்பில் நின்று நெறியாளுகை செய்யக்கூடிய வகையில் இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கடலூர் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருங்குடி மக்களே, ஊடகவியலாளர்களே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தோழருடைய பெயரும் ஒரு வரலாறு. என்னுடைய ஆசையெல்லாம் உலக அறிஞர்களை பற்றி எழுதுவதை விட என்னோடு களத்தில் நின்று பணியாற்றிய அன்பு தோழர்கள் குறித்து எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தூரத்திலே அமர்ந்து நான் எதை பேச வேண்டும் என்று தன்னுடைய கைத்தட்டல் மூலமாகவே என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி ரகுபதி கூட மிக முக்கியமானவர் தான். இந்த அன்பும் பாசமும் பிழைப்பும் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பெயர் சொல்லாமல் விடுபட்டிருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். எனக்கு எதிரே அமர்ந்திருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிய நேரத்தில் 11 மணிக்கு என்று சொன்ன உடனேயே 11 மணிக்கே இந்த களத்திற்கு வந்து யார் வந்தாலும் வராமல் போனாலும் இந்த நிகழ்வு என்பது எழுச்சி தமிழரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளரிடத்திலே முகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாவட்ட செயலாளரிடத்திலே அட்டன்ஸ் போட வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இது மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களோடு நான் மனப்பூர்வமாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். நேராக இல்லை என்றாலும் கூட, அண்ணா நீங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்தீர்கள், 1000 வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நான் ஆர்ப்பாட்டத்திற்கு 11 மணிக்கே வந்துவிட்டேன் என்று மனதுக்குள்ளாகவே அண்ணனிடத்தில் சொல்லக்கூடிய அந்த மாண்பை பெற்றிருக்கிற அன்பு தோழர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை தோழர் நம்முடைய மாநகர துணை மேயர், நம்மை பொறுத்தவரையில் அவர்தான் நமக்கு மேயராகவும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் சொன்னார், எப்பொழுதும் வருகிறவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர் நேர்மறையான அணுகுமுறையோடு அதை பதிவு செய்தார். வர தயங்குகிறவர்களையும் வரவழைக்க வேண்டும். தலைவர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் கடலூர் மாவட்டம் என்பது ஒரு கந்தக பூமியாக, உறங்கிக் கொண்டிருக்கிற எரிமலையாக எப்பொழுதும் அணிதிரண்டு நிற்க வேண்டும் என்கிற வேட்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்த நிகழ்விலே திரண்டிருக்கிற அத்தனை தோழர்களையும் மீண்டும் ஒரு முறை என் மனம் நிறைந்து நான் வணங்கவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மிகுந்த கனத்த இதயத்தோடு இந்த மேடையில நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மேடையை நோக்கி திரண்டிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது வழக்கமாக நாம் கடந்து போகக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை போன்ற ஒரு அம்சம் அல்ல. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய மைய பொருள், இந்த மண்ணின் பூர்வகுடிகளாகிய நாம் எதை நம்பி இந்தியா என்கிற தேசத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. நம்பி வந்தவனை, கழுத்திருப்பவனை வீரன் என்று சொல்ல முடியுமா? நம்பி வந்தவனை கழுத்திருக்கிற ஒரு கயவாளியை நாம்
எவ்வாறு வகைப்படுத்துவது? நெருக்கடிகளை தமிழ் சமூகம் எதிர்கொண்டிருக்கிற சூழ்நிலையில தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு இன்று மறைக்கப்படுகிறது, திரிக்கப்படுகிறது, களவாடப்படுகிறது. இது குறித்து கவலைப்படுவதற்கு இளைஞர்கள் தயாராக இல்லை. ஆண்ட சாதி பரம்பரையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்ட சாதி புகழ் குறித்து, பெருமை குறித்து கற்பிதங்களை உருவாக்கி அதிலே அவர்கள் கரைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஆண்ட சாதி என்று ஒரு சாதி இருந்ததா என்பது ஒரு கேள்வி. 1935 2 நீதிபதிகள் சேர்ந்து அப்பொழுது மதுரையில் இருந்த கோர்ட்டில் ஒரு தீர்ப்பை தந்தார்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள்ளே குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே நுழைய முடியுமா, நுழைய முடியாதா என்பதுதான் வழக்கு. அவர்களும் உள்ளே நுழையலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு கோவில் நுழைவு போராட்டங்கள் என்று அண்மையிலே அருமை தோழர் பூபதி அவர்கள் தொகுத்திருக்கிற ஒரு நூலிலே பதிவாகி இருக்கிறது. எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள் என்றால் எண்ணெய் செட்டியார் என்று சொல்லப்படுகிற சமூகத்தை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று அனுமதி கேட்டிருக்கிறார். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதுதான் நிலைமை. ஆண்ட சாதி பெருமையை பேசிக் கொண்டிருக்கிற அந்த அருவருப்பான மீசி முறுக்கலிலே தனது ஆளுமை இருப்பதாக கருதி கொண்டிருக்கிற அற்பர்களை பார்த்து, மனநோயாளிகளை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். கழுகுமலை கலவரம், கழுகுமலை கலகம் என்று உங்கள் கையிலே இருக்கிற ஸ்மார்ட் போனிலே நீங்கள் தட்டச்சு செய்து பாருங்கள். கழுகுமலை கலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிற செய்திக்கு பின்னாலே என்ன இருக்கிறது? இதை போலவே கோவிலுக்குள் நுழைய முடியாத ஒரு நெருக்கடி எதிர்த்து நடத்தப்பட்ட கலவரம். யார் அந்த கலவரத்தை நடத்தினார்? யார் கோவிலுக்குள்ளே நுழைய முடியாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டார்? யார் இன்று இடைநிலை சாதியோ, யார் இன்று ரெவென்யூ அதிகாரிகளால் பிசி என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் இன்று சனாதன சக்திகளால் ஆண்ட சாதி என்று மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் தான், சுர்ஜித் வகையராக்கள் தான், இப்படிப்பட்ட கொலையாளிகளுடைய கும்பல் தான், அவர்களுடைய முன்னோர்கள் தான் கோவிலுக்குள்ளே நுழைவதற்கு கூட அனுமதி இல்லாமல் ஒரு காலத்தில் சனாதன சக்திகளால் வெளியே நிறுத்தப்பட்டார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் நடத்திய போராட்டத்தை தான் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவளுடைய வருகைக்கு பிறகு இன்று தமிழகத்திலே இந்த மண்ணின் ஆதி குடிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள் என்பது நல்லதொரு சான்றுதான். ஐயா வைகுண்டர் என்று ஒரு மிகத்தான ஒரு பேராளுமை. எவ்வாறு நடுநாட்டிலே நாம் வள்ளலாரை பாடுகிறோமோ, புகழ்கிறோமோ, கொண்டாடுகிறோமோ, அதை போல நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் ஐயா வைகுண்டர் என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அறியப்படுகிறார். அவர் போராடினார், சம உரிமை வேண்டும் என்று சொன்னார். யாருக்கு சம உரிமை வேண்டும் என்று சொன்னார்? யாருக்காக அவர் போராடினார்? நாராயண சுவாமி கேரளாவில், நாராயண குரு யாருக்காக போராடினார்? யாருக்காக போராடினார்களோ அவர்களெல்லாம் இன்று இடைநிலை சாதிகள், மீசையை முறுக்குகிற ஆண்டை சாதிகளாக மாறி இருக்கிறார்கள். மேலாடை அணிகிற உரிமையே இல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு சமூகமாக, இதை நான் இழிவுபடுத்துவதற்காக சொல்லவில்லை. சனாதனம் எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கிறது. அது என்னை மட்டுமா சாய்த்தது? உன்னையும் அல்லவா சாய்த்தது? நீயும் அல்லவா தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகி இருந்தாய். நீயும் அல்லவா மானுட இறக்க நெறிமுறைகளுக்கு அப்பாலே நிறுத்தப்பட்டு கொடூரமான ஒடுக்குமுறைக்கு நீயும் அல்லவா ஆளாகி இருந்தாய். மேலாடை அணிய முடியாது என்கிற நிலையில ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்கள் யார்? இன்று பட்டியல் சமூகமா இருக்கிற ஆதி திராவிட சமூகமா? இடைநிலை சாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தான் அந்த நம்பூதிரிகளுக்கு முன்னால் மேலாடை அணிந்து வர முடியாது என்கிற நிலைக்கு ஆளானவர்கள்.
ஈழவர்களாய், புலையர்களாய், நாடார்களாய், சாணார்களாய் இந்த மண்ணிலே அடையாளப்படுத்தப்பட்ட பல்வேறு இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் தான் இந்த ஒடுக்குமுறைக்கு ஆளானார். 1924 சேரன் மாதேவி குருகுல போராட்டம் என்று நீங்கள் தேடி பாருங்கள், கூகுளில் தேடி பாருங்கள். உங்கள் ஆண்ட பரம்பரை லட்சணம் இங்கே தெரியும். சேரன் மாதேவி குருகுல போராட்டம் என்னது, எதற்காக நடந்தது? உணவருந்துகிற அந்த இடத்தில் கூட தீண்டாமை நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று கொந்தளித்தவர்கள் பெரியாரிடத்திலே போய் சொல்கிறார்கள். சாப்பிடுற இடத்துல கூட எங்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது என்று எங்களை வெளியே தள்ளுகிறார்கள். நான் உட்கார்ந்து சாப்பிடுகிற அறையில என்னோடு சரிக்கு சமமாக அமர்ந்து சாப்பிடுகிற அருகதை, தகுதி, யோக்கியதை உனக்கு இல்லை என்று சொல்லி எங்களை விரட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் யார்? ஆதி திராவிடர்களா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று நாம் சொல்லுகிறோமே, சென்னை ராஜதானியை ஆண்ட ஒரு மாநில முதல்வராக இருந்தவர் என்று சொல்கிறோமே, ரெட்டியார் சமூகம் என்று நாம் பெருமையோடு ஒரு நில உடைமை சமூகமாக நம்முடைய உறவுகளாக அவர்களை பார்க்கிறோமே, அந்த சமூகத்திலே பிறந்தவர் தான் அவருடைய ஓமந்தூராருடைய மகன் சந்திரன் தான் பார்ப்பனர்களோடு சேர்ந்து அமர்ந்து உணவு அருந்தக்கூடாது என்று தீண்டாமையின் அடிப்படையிலே வெளியேற்றப்பட்டவர். பார்ப்பானை தவிர மற்றவன் எல்லாம் சூத்திரவாள், நீ உள்ளே வரக்கூடாது என்று ஒதுக்கப்பட்டது யார்? இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் தான். இன்று சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் விளைவாக ஒவ்வொரு சமூகமும் போராடி தன்னுடைய உரிமைகளை பெற்ற பிறகு யார் நம்மை ஒடுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாய்வதை விடுத்துவிட்டு அவர்கள் என்ன ஒடுக்குமுறையை நம் மீது செய்தார்களோ அதே ஒடுக்குமுறையை அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற சமூகத்தின் மீது செலுத்துவது, ஏவுவது என்பது எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு அருவருப்பானது என்பதுதான் இங்கே பேசப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. நம்பி வந்தவனை கழுத்தறுத்தது சுர்ஜித் கும்பல் மாத்திரமல்ல, சாதியானவ படுகொலைகளை செய்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் கூட தான் நம்பி வந்தவர்களை கழுத்தை அறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் தவறு கிடையாது. அரசியல் சாசனத்திலே நாமும் சேர்ந்துதான் கையெழுத்து போட்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரும் சேர்ந்துதான் கையெழுத்து போட்டிருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து ஒப்புதல் அளித்து சற்றேறக்குறைய 380க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், இந்தியா முழுமையிலும் இருக்கிற சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிரதிநிதிகள், மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்த பிரதிநிதிகள், சமஸ்தானங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிரதிநிதிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு 300-380 பேர் ஒரு அவையாக சேர்ந்து திரண்டு நாங்கள் தான் இந்தியா, ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பிரதிநிதிகள், நாங்கள் எல்லோரும் ஒரு ஒப்பந்தத்தை எழுதுகிறோம், அந்த ஒப்பந்தம் என்பது எல்லோரும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்பதுதான் அடிப்படையான ஒப்பந்தம். அவ்வாறு உருவாக்கப்பட்டதான் அரசியல் சாசனம். எல்லோரும் சமமாக நடத்தப்படுவோம், we the people of India என்று சமத்துவத்தை, ஈக்குவாலிட்டியை உறுதிப்படுத்தி இருக்கிறதா இல்லையா அரசியல் சாசனம்? அதில் நீங்களும் நாங்களும் கையெழுத்து போட்டுக்கிறோமா இல்லையா? உங்கள் முன்னோர்களும் எங்கள் முன்னோர்களும் கையெழுத்து போட்டார்களா இல்லையா? அவ்வாறு கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம் தான் இந்தியாவை ஆளுகிறது. அதுதான் இந்தியாவினுடைய தேசியம். இந்திய தேசியம் என்றால் அது நாடாளுமன்ற கட்டடத்தை குறிக்காது. இந்திய தேசியம் என்றால் அது ராணுவத்தை குறிக்காது. இந்திய தேசியம் என்றால் வெறும் நிலப்பரப்பை குறிக்காது. நிலப்பரப்பு இன்று இருக்கும், நாளை விரிவாக்கம் செய்யப்படலாம், அல்லது சில பகுதிகளை நாம் இழக்க நேரிடலாம். அது நிலப்பகுதி அல்ல, முப்படைகளை குறிப்பிடுவது அல்ல. இந்திய தேசியம் என்பது அரசியல் சாசனம் என்கிற பெயராலே நாம் எல்லோரும் எழுதி கொண்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சுர்ஜித்துடைய வண்டியிலே எவ்வாறு கவின் ஏறி உட்கார்ந்தானோ அதை போல இந்தியா என்கிற நாடு, இந்தியா என்கிற வாகனத்திலே நாமும் பயணிப்பதற்கு நம்மை ஒப்படைத்திருக்கிறோம். நாமும் ஏறி இருக்கிறோம். வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வருகிற நெடுவழியில அவர் எப்படி படுகொலை செய்தாரோ அதை போல 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மண்ணிலே கோவில் நுழைவு போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அதை விட வெட்கக்கேடு இருக்கிறதா? அதை விட அவமானம் இருக்கிறதா?
நான் எல்லோரையும் பார்த்து கேட்க விரும்புகிறேன். தேசியம் பேசுகிறவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் இந்துக்கள் என்று சொல்கிறவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். திராவிட கருத்தியலை பேசுகிறவர்களை பார்த்தும் நான் கேட்கிறேன். ஒரு 75 ஆண்டு காலத்திற்கு பிறகு உனக்கு வேறு சுடுகாடு, எனக்கு வேறு சுடுகாடு. திருவண்ணாமலையில தண்டராம்பட்டுக்கு பக்கத்திலே நெடுமுடியூரிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு கோவிலுக்குள்ளே நுழைந்து வழிபடுகிற உரிமை கிடையாது. காவல்துறை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களை அழைத்துக் கொண்டு போய் கோவிலில் ஆலய பிரவேசம் செய்ய வைக்கிற முயற்சியை மேற்கொள்கிறார்கள். திராவிட கருத்தியலை, சமூக நீதி கருத்தியலை பேசுகிற அரசு எடுத்துக்கொண்ட முயற்சி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கிறோம். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? அரசு அங்கே தோற்று போயிருக்கிறது. அரசாங்கம் நினைத்தால், போலீஸ் நினைத்தால், கோர்ட் நினைத்தால் அவர்களை கொண்டு வந்து எங்கள் கோவிலுக்குள்ளே விட்டுவிடுவீர்களா? அந்த கோவிலே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி கோவிலையே இழுத்து மூடிவிட்டு தங்களுக்கென்று தனியாக தங்கள் நிலத்திலே வேறொரு கோவிலை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே சாதி எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. மேல்பாதியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு நாள் கூத்து. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை அழைத்துக் கொண்டு போய் இந்த கோவிலுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துவது, நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கையை தருவது என்பது ஒரு நாள் கூத்தாக இருக்கிறது. ஒரு அரசியல் சார்ந்த நிலையில இருந்து இவ்வளவுதான் செய்ய முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது. என்ன வேற என்ன செய்ய முடியும்? கலெக்டர் உத்தரவிடுகிறார், இந்த பிரச்சனை நீடிக்க கூடாது, நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு வந்திருக்கிறது, அழைத்துக் கொண்டு போய் அவர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். காவல்துறை, எஸ்பி, டிஎஸ்பி எல்லாம் போய் அங்க நின்று அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். வழிபாடு முடிந்துவிட்டு வருகிறது. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த மண்ணின் பூர்வ குடிகள், ஆதி குடிகள் வந்து தொட்டு வழிபட்டு விட்டார்கள் என்பதற்காக அந்த கோவில் தீட்டாகிவிட்டது. இனி அந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி கோவிலையே மறுக்கிறார்கள் என்று சொன்னால், சாமியையே மறுக்கிறார்கள் என்று சொன்னால், சாமியே வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இந்து மதம் என்று ஒன்று இருக்கிறதா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. ஒரு ரத்த வரலாறு, நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு வரலாறு. கல்வியாளர்களும் விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு வரலாறு. இங்கே தம்பி சொக்கு என்கிற நம்முடைய புகழேந்தி அன்பு இளவல் என்னையும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டான். இல்லை, நேரம் இல்லை அண்ணன், எல்லாருடைய சார்பாகவும் பேசட்டும் அப்படின்னு. ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. எல்லோரும் நீதிமன்றத்தினுடைய நெடுமடிகளில் இருக்கிறோம், கதறி அழுகிறோம். தம்பி சொக்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வளவு இளமையான முகம், ஒரு அழகான முகம், முகத்திலே எந்த கவலையும் இல்லாமல் எங்களை பார்த்து நாங்கள் சொக்குவுக்கு ஆறுதல் சொல்லலாம் என்று போகிற போது எங்களை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு தலைவர் சொன்னால் மரண தண்டனை கூட ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போற போராளிகள் ஏராளமான பேர் இங்கே இருக்கிறார்கள். சொக்குவாக இருந்தாலும் சரி, அது இருக்கிற பல தோழர்களை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்த வரலாறு எல்லாம் சேர்ந்ததுதான் தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாம் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த நீல கொடி, சிவப்பு கொடி, நடுவில் நட்சத்திரம் பொறித்த எழுச்சி தமிழர் அடையாளம் காட்டிய இந்த கொடி பறக்கிறது என்று சொன்னால் வெறும் சிமெண்டிலே, வெறும் செங்கலிலே, வெறும் இரும்பு கம்பியிலே அது பறக்கவில்லை. அது ரத்தத்திலே, தியாகத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. இங்கே தம்பி கலைமோகன் எதற்காக சிறைக்கு போனார்? விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றில் ஆயுள் சிறையாளியாக 10க்கும் மேற்பட்டவர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே கிடந்து விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். மேடையிலே உட்கார்வதற்கு எனக்கு இடம் கொடு, உனக்கு இடம் கொடு, என்னுடைய பெயரை போட்டாயா, உன்னுடைய பெயரை போட்டாயா, தலைவரை பெயரை சொல்லி சில தவறுகள் எல்லாம் கூட நடக்கிறது என்பதெல்லாம் கேள்விப்படுகிற போது ரத்தம் வடிகிறது. தலைவர் என்கிற அடையாளம், நாங்கள் எல்லாம் தலைவர் கிட்டே போய் நிற்பதை கூட ஒரு அச்சமாக பார்ப்போம். பல பேர் இன்று வருகிற இளைஞர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக போய் தலைவர் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறான். இன்று வரை தலைவருக்கு முன்னால் நடப்பதை நான் அச்சத்தோடு பார்க்கிறேன். தலைவர் நடந்தால் ஓரடி பின்னால் நடப்பது என்பதுதான் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்வியலாக நான் கருதுகிறேன். எதற்காக அந்த கலவரம் நடந்தது? எல்லோரும் இந்துக்கள், எல்லோரும் இந்துக்கள் என்று சொல்லுகிற RSS சங்பரிவார கும்பலே உங்கள் மத அடையாளங்களை பெருமையோடு காட்டிக் கொள்ளுகிற அயோக்கியர்களே,
உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஆன பிறகு கூட வேத சாஸ்திரங்களை அனுசரிக்கிறவன் எந்த சவரையுமே செய்ய மாட்டார் என்று பொதுவெளியிலே அயோக்கியத்தனமாக பேசக்கூடிய மன நோயாளிகளே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், யாருக்காகடா எங்கால் ஜெயிலுக்கு போறான்? யாருக்காக போறான்? அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திட்டாங்கன்னு போறானா? அதுக்கு போறவன் இருக்கிறான், அதற்காக போறானவன் இருக்கிறான். ஆனா இங்க நடந்தது வேறு. எதற்காக போறான்? தாமரை, நீங்க தான் சொல்லணும். மாரியம்மன் கோவில் ஊர்வலம் போகிறது, அம்மனுடைய ஊர்வலம். அம்பேத்கரை அங்கே சாமியாக வைத்துக் கொண்டு போகவில்லை. அம்பேத்கர் சிலையை தான் உன்னால பார்க்க முடியல. உனக்கு இருக்கிற மன நோய், அதை பார்த்தா உனக்கு உடம்புல என்னமோ ஆகுது. ஒரு இரும்பு கூண்டை வச்சு பூட்டி வச்சுதான் அம்பேத்கரை பார்க்க முடியும் என்கிற அருவருப்பான உளவியலே தமிழ் சமூகம் இருக்கிறது என்பது வேறு கதையாடும். ஆனால் நீ எந்த சாமியை சொல்றியோ, நீ எந்த மதத்தை சொல்றியோ, அந்த மதத்தின் அடையாளமாக இருக்கிற மாரியம்மாளை ஏற்றிட்டு போகிற போது ஆதிதிராவிட சமூகத்திலே குடிகொண்டிருக்கிற மாரியாத்தாளை எங்கள் வீதியின் வழியாக ஏன் கொண்டு வருகிறாய் என்று மாரியம்மா மேல செருப்பால் அடித்தான். மாரியம்மாளை செருப்பால் அடித்ததற்காகத்தான் கலவரம். மாரியம்மாளாக இருந்தால் கூட பொது வீதியின் வழியாக வர முடியாது என்று சொன்னால் நீ சாமியை பார்க்கிறாயா, சாதியை பார்க்கிறாயா? இதுதான் கேள்வி. காந்தாரி அம்மன் தான், உன்னுடைய புராணத்திலே வருகிற அம்மன் தான். ஆனால் காந்தாரி அம்மனாக இருந்தாலும் காந்தாரி அம்மனுக்கு கோவிலை கட்டுவதற்கு நீ முயற்சி செய்தால் வெட்டி படுகொலை செய்வோம் என்று வைகோவின் வீட்டிற்கு எதிராக இருக்கிற குறிஞ்சான்குளத்தில் 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அரை நூற்றாண்டு காலம் நீடித்த ஈழ விடுதலை போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் குறிஞ்சாகுளம் போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லையே. நீ சாமி உனக்கு அடையாளமா, சாதி உனக்கு அடையாளமா? நீ மாரியாத்தாலேயே இனிமேல் கும்பிட முடியாது என்று பூட்டு போட்டி விட்டு போய்விட்டாயே முடியனூரில், திருவண்ணாமலையில். எது இயக்குகிறது? அருமை நண்பர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் கடவுளும் தனி மனிதனும் எவ்வாறு இணைந்து வாழ வேண்டும், கடவுளுடைய ஆசை என்ன, பிரபஞ்சத்தினுடைய விருப்பம் என்ன, தனி மனிதன் எவ்வாறு இணைந்து வாழ்ந்தால், பிணைந்து வாழ்ந்தால், இறை சக்தியோடு கரைந்து வாழ்ந்தால் அவனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவனது ஆன்மா இறைவனை நோக்கி நகரும் என்பது குறித்து பேசுகின்றன. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதா இல்லையா? கிறிஸ்துவம் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதா இல்லையா? இஸ்லாம் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதா இல்லையா? ஆனால் தனி மனிதர்களை பற்றி பேசாத ஒரு மதம் இந்து மதம். அது வெறும் சாதிகளை பற்றி மட்டுமே பேசுகிறது. ஒவ்வொரு சாதியும் எவ்வாறு இருக்க வேண்டும், சாதி வரம்புகளை மீறினால் எத்தகைய தண்டனை தரப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்து மதம் பேசுகிறது. ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது, அது சாதி என்கிற தொகுப்பை ஒருங்கிணைக்கிற ஒரு மனு நூலால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. மனு நூல் என்பது ஒழுக்க நியதிகளின் தொகுப்பு அல்ல. சாதி தர்மத்தை மீறினால் அவனுக்கு தர வேண்டிய தண்டனை என்ன என்பது குறித்து விளக்குகிற, அவன் கையை வெட்ட வேண்டும், காலை வெட்ட வேண்டும், மார்கை எடுக்க வேண்டும், காதிலே ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்று சாதி தர்மத்திற்கு எதிராக அதை மீறுகிறவனுக்கு தரப்படுகிற தண்டனைகளின் தொகுப்பு தான் மனு நூலாக இருக்கிறது என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அரசியல் அதிகாரத்தை தாண்டி இந்த சாதியாணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு பண்பாட்டு தளத்திலும் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த மேடையிலே இருந்து நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒன்றுதான் என்னுடைய செய்தி. கொலைக்கு எதிராக சட்டம் வந்திருக்கிறது, ஆனால் கொலைகள் நின்று விட்டதா? திருடுவது தடுக்கப்படுகிற வகையில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, ஆனால் திருட்டு குற்றங்கள் முற்றாக நின்று விட்டனவா? லஞ்சம் ஊழல் தடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் சட்டம் வந்திருக்கிறது,
கஞ்சா பொருள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, சட்டம் இருக்கிறது. ஆனால் சமூகத்தில் அது எவ்வாறு இருக்கிறது என்பது கேள்வி என்பதால் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்துவிட முடியாது. சட்டம் இருந்தால்தான் குறைந்தபட்சம் இந்த சட்டத்தை மீறுகிறான் என்கிற அடிப்படையில் அந்த நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த முடியும். கொலை செய்வதை சட்டம் போட்டு தடுக்க முடியவில்லை என்பதால் அந்த சட்டத்தை எடுத்துவிட முடியுமா? அந்த சட்டம் இருந்தால்தான் ஒரு சமூகமாக இயங்க முடியும். கொலையாளிகளை தனிமைப்படுத்த முடியும், தண்டிக்க முடியும், சட்டத்தின் முன்னால் நிறுத்த முடியும். அந்த அடிப்படையில் சாதி ஆணவ படுகொலைகளால், சாதி மறுப்பு திருமணங்களால், அதற்கு இடையிலே நடத்தப்படுகிற கட்ட பஞ்சாயத்து என்கிற சாதி பஞ்சாயத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் வெறும் தலித்துகள் மாத்திரமல்ல, தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு தலித்தும் தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்களும் இணைந்துதான் சாதி மறுப்பு திருமணம் என்பது நடக்கிறது. 2 பேரில் ஒருவர் கொல்லப்படுகிறார். சில இடங்களில் தலித்தும், சில இடங்களில் மறுதரப்பை சார்ந்தவர்களும் கூட பாதிப்புக்கும் படுகொலைக்கும் ஆளாகிறார்கள். ஆகவே இந்த நிலையில வெறுமனே தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது மாத்திரம் போதுமானது அல்ல. இதை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே சட்டப்பேரவையில் வலியுறுத்தி இருக்கிறோம். 2 விஷயங்களில் என்றால் ஒரு நல்ல விளைவை பெற முடியவில்லை. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவருடைய வீங்கிய கால் பாதமும், உங்களுடைய தியாகமும், இளமையை தொலைத்த உங்களது தியாகமும் இன்று 4 பேர் சட்டப்பேரவையில் நுழைகிற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. திமுக சின்னத்திலோ அண்ணா திமுக சின்னத்திலோ வெற்றி பெற்றால் போதும் என்கிற அடிப்படையிலே நான் போயிருந்தால், இதே சிந்தனை செல்வனை விட கொம்பு முளைத்த வேறு யார் போயிருந்தாலும் எதையும் சாதித்திருக்க முடியாது. தன்னுடைய வயிற்றை கழுவி இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் தலைவர் என்னை அங்கே அனுப்பி வைத்தார். எப்படி அனுப்பி வைத்திருக்கிறார்? தலைவராக அனுப்பி வைத்திருக்கிறார். இதுதான் தலைவருடைய அடையாளம். சிந்தனை செல்வன் கட்சிக்கு பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் கிடைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு பிரதான எதிர்கட்சியின் தலைவர். எதிர்கட்சி தலைவர் தான் நமக்கு பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் பெயர் மட்டும்தான் நினைவுக்கு வரும், நியாயமானது. காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஒரு எதிர்கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அண்ணன் கோகாமணி எதிர்கட்சி தலைவர், பாரதிய ஜனதா கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 2க்குமே 4 எம்எல்ஏக்கள் தான். ஆனால் அது தேசிய கட்சி என்பதால் எனக்கு முன் இருக்கை அண்ணன் நயினா நாகேந்திரனுக்கு, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். அவருக்கு அடுத்த நிலையில மோடியினுடைய தம்பி என்ற அண்ணன் நயினா நாகேந்திரனை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பக்கத்தில் தலைவர் திருமாவுடைய தம்பி என்கிற அடையாளத்தோடு, இங்கே வீட்டிலே தம்பி, மன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்கிற அடையாளத்தோடு ஒரு சிறுத்தையை தலைவர் கொண்டு போய் அமர வைத்திருக்கிறார். தான் தலைவருடைய தியாகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி. அடிப்படையிலே தான் ஏராளமான விஷயங்களை நிகழ்த்தி இருக்கிறோம். 1, 2 அல்ல. பார்க்கிறவர்கள் வியந்து போகிறார்கள். இவ்வளவு சாதனைகளை விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிறார்களா? நீங்கள் கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கிறார் முதல்வர் என்கிற அடிப்படையில் என்று பல்வேறு அம்சங்களை சாதித்திருக்கிறோம். என்றாலும் கூட மிக முக்கியமான 2 விஷயங்கள் நெருக்கடியிலே நின்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டது. யுத்த களத்திலே மிக சாதுரியமாக, மிக லாபகமாக ஒவ்வொன்றாக நகர்த்த வேண்டிய விஷயங்களை நாம் நகர்த்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆத்திரப்படுவதோ, அவசரப்படுவதோ, முரண்படுவதோ, வெறுமனே முகம் காட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு நாள் விளம்பரத்திற்காக செயல்படுவதோ தலைவர் சொல்லிக் கொடுத்த அணுகுமுறை அல்ல. ஒவ்வொன்றாக நகர்த்த வேண்டும் என்று தலைவர் சொல்லிக் கொடுத்ததால் தான் இன்று 1 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 20,000 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 1 கோடி 2 கோடி அல்ல, 1000 2000 கோடி அல்ல, 20,000 கோடி ரூபாய் பட்டியல் சமூகத்திற்கு, பழங்குடி சமூகத்தினுடைய குடியிருப்புக்கு வந்து சேர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 75 ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக அப்படி ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. கான்ட்ராக்டரா ஆகவே முடியாது.
கான்ட்ராக்டர் வேலையே செய்ய முடியாது. கான்ட்ராக்ட்ல ஒரு சாதாரண நம்மகிட்ட வரக்கூடிய போன்லாம் என்ன இருக்கும், ஆனால் துப்புரவு பணியில் எங்கள் ஆள் 2 பேரை சேர்த்து விடுங்கண்ணே, ஆனால் இந்த கான்ட்ராக்டில் ஒரு வேலை எடுக்கிறேன் ஆள் 2 பேரை சேர்த்து விடுங்கண்ணே. கான்ட்ராக்டில் வேலை செய்கிறதே முடியாது என்கிற நிலையில இன்று அரசு வெளியிடுகிற அத்தனை டெண்டர்ஸ், குத்தகைக்கான ஏலங்கள், அத்தனை குத்தகைக்கான ஏலத்திலும் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டு சட்ட திருத்தம் செய்யப்பட்டு ஒன்றிய அரசு 3 விழுக்காடு ஒதுக்கீடு செய்கிறது. தமிழக அரசு அதற்கு முன்மாதிரியாக 5 விழுக்காட்டை ஒதுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அத்தனை டெண்டர்லயும் 5 விழுக்காடு எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டம் நிறைவேறினா போறாது, அது நடைமுறைப்படுத்தப்படணும்னா சாதாரணமானது இல்லை. உன் மேலையும் கேஸ் போடுவோம், அண்ணாண்டையும் கேஸ் போடுவோம். உன் மேல கேஸ் போடுறதுக்கு முன்னாலே உன்னை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சுக்கிட்டு பிறகுதான் எஃப்ஐஆர் போடுவான். உண்டா இல்லையா? அதுக்கு பிறகுதான் உனக்கு கஸ்டடி கொண்டு போவான். ஆனா அண்ணாண்ட கேஸ் போட்டு அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்து சர்டிஃபிகேட் கொடுத்து போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ண பிறகுதான் ஒரு கேஸ் போடுறதுக்கே முடியும். இதுதான் சட்டம் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கான ஒரு அடிப்படையான செய்தி. அவனுக்கு அடி, உனக்கு அடி. ஆனால் உன் மேலே கேஸ் உடனடியாக விழுந்துடும். அவன் மேலே 1 மாதத்துக்கு பிறகு பல போராட்டங்கள் நடத்தி கேஸ் போடணும்னு போராடி அதுக்கு ஒரு கேஸ் வாங்கி தான் கேஸை விடும். இதான் நடக்கும். ஆகவே இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பது என்னுடைய கடமை, நான் முடித்து விட்டேன். இனி உங்கள் கடமை. நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு டெண்டர் வந்தால் தவறை விட்டுறக்கூடாது. டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5% சொல்லிக்கிறாங்களே சார், இந்த டெண்டர் காலத்தில் அதனுடைய சப்ஜெக்டில் எங்கேயுமே காணாம டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டை நீங்கள் ஏன் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதுக்கான ரூல்ஸ் ஏன் இதில் கொண்டு வரல, மாநகராட்சி தனியாக அதற்கான விதிகளை உருவாக்க வேண்டும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற சட்டங்களை ஒட்டி ஒவ்வொரு துறையும் அந்த சட்டங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான விதிகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பியாக வேண்டும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை நாம் எடுத்து சொல்ல முடியும். ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா வாங்குறதுக்கு லைன்ல நிற்கணும். 1000 ரூபா 2000 ரூபா ஸ்காலர்ஷிப்லாம் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. கல்லூரி படிக்கிற காலத்தில் 2000 ரூபா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி பல முறை எடுத்து பாக்கெட்டில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். உண்மையிலே ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சா, உண்மையிலே பணம் நம்ம பாக்கெட்டில் இருக்கா, இல்லை ஒரு மாதிரி கனவு, சில நேரத்தில் கனவு கண்டுட்டு அப்படியே இந்த கனவுலேயே பாக்கெட்டில் நிறையா பணம் இருக்கிற மாதிரியும் ஹோட்டலுக்கு போகிற மாதிரியும் சாப்பிட்ற மாதிரியும் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரிலாம் கனவு கண்டு டக்குன்னு யாராவது 2 பேர் தட்டுவோம், ஏந்துறாரு ஒன்றுமே இல்லாமல் அழிப்போம். அது மாதிரி இது ஒருவேளை கனவாக இருக்குமா அப்படின்லாம் பார்த்து உண்டு. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு நம்ம பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. இன்று விடுதலை சிறுத்தைகள் சட்டப்பேரவைக்கு போன பிறகு ஆண்டுக்கு 200 பேர் என்கிற அடிப்படையில் 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, ஒருவருக்கு 36 லட்சம் என்கிற அடிப்படையில் அயல் நாடுகளில் போய் கல்வி கற்கக்கூடிய ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் பேரிலே அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த புரோக்கர்ஸ்லாம் போய் எல்லா இளைஞர்களையும் உசுப்பி இந்த ஆண்டு நம்ம 170 பேர் அனுப்பிட்டோம். ஆனால் 600 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த ஆண்டு தான் அந்த நெருக்கடி. நீங்கள் சமூக ஊடகங்களில் வலைதளங்களில் என்ன அயலக உயர்கல்வி தொகையெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சில விமர்சனங்களை பார்த்துருப்பீங்க. அது இந்த ஆண்டினுடைய கோட்டா முடிஞ்சு கூடுதலாக வந்திருக்கிற விண்ணப்பங்கள். முதல் முறையாக இப்போதான் இவ்வளோ விண்ணப்பங்களே வருது. முந்தைய ஆண்டுகள்லாம் விண்ணப்பமே வராது. அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் உள்ள போன பிறகுதான் இப்படி அதில் இருந்த நிறைய கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகள்லாம் உடைச்சு இன்னைக்கு இந்த சட்டம் இயல்பாக இயங்கக்கூடிய நிலையை நோக்கி நகர்த்தி இருக்கிறோம். இப்படி எண்ணற்ற விஷயங்களை நகர்த்தி இருக்கிறோம் என்றாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலை உருவாகி இருந்தாலும் கூட காலனி என்கிற சொல் இனி அரசாவணங்களே இருக்கக்கூடாது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம் என்றாலும் கூட இப்படி நாம் செய்திருக்கிற நேர்மறையான அம்சங்களுக்கு மத்தியில நாம் செய்ய வேண்டிய கடமையாக 2 மிக முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. அதை வெறும் சட்டமன்ற களத்தில் மாத்திரம் சாதித்து விட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் சமூக களத்திலும் நின்றதை சாதித்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் 2 விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டமும் தொடர் முயற்சியும் இங்கு இன்னும் நகர்த்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று,
பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கான உருப்படியான முயற்சியை நோக்கி அரசை நம்மால் நகர்த்த முடியாத நிலை இருக்கிறது. இதெல்லாம் தெரியாமலோ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமலோ இது குறித்த கவலை கொள்ளாமலோ விடுதலை சிறுத்தைகள் இல்லை. ஆனால் 4 பேர் தான் போயிருக்கிறோம். ஒருவேளை அடுத்த முறை 40 பேர் உள்ளே போனால் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்கிற நிலை வந்தால் வெறும் பட்டியல் சமூகத்திற்காக மாத்திரமல்ல, உழைக்கும் அத்தனை பாட்டாளி சமூகத்திற்காகவும் குரல் கொடுக்கிற பணியை விடுதலை சிறுத்தைகள் செய்வார்கள். நேற்றைய முன்தினம் மாநில அரசாங்கத்தினுடைய மாநில கல்விக் கொள்கை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநில கல்விக் கொள்கை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்கிற பரபரப்பான செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அந்த மாநில கல்விக் கொள்கை வேண்டும் என்று சட்டமன்றத்திலே முழங்கிய முதல் குரல் விடுதலை சிறுத்தைகளுடைய குரல். தம்பி பாலா இந்த புத்தகத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறார். அவருடைய தம்பியினுடைய திருமணத்திலே என்னுடைய முதல் 2 உரைகளை தொகுத்து திருமணத்திற்கு வந்து போகிறவர்களுக்கு தரப்படுகிற தாம்பூலத்திற்கு பதிலாக மன்னை குரல் என்கிற பெயரில் இந்த நூலை அவர் தந்திருக்கிறார். இந்த நூலிலே அது பதிவாகி இருக்கிறது. முதல் உரையிலே அந்த செய்தியை நான் பதிவு செய்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு அரசு பள்ளி கூட மூடப்படாது என்கிற முன்முயற்சியோடு தமிழக அரசு தனக்கான ஒரு மாநில கல்வியை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு நேஷனல் பாலிசி வேணாம்னு சொல்றீங்க. நேஷனல் பாலிசி வேணாம்னு சொன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிசி இருக்குதா அப்படின்னு நீதிமன்றம் உங்களை பார்த்து கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு ஒரு கேள்வி எழுப்பப்படுமானால் மாநிலத்திற்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது, மாநில கல்விக் கொள்கை இருக்கிறது என்று நீங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏந்த வகையில் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு ஒரு ஆணையத்தை அல்லது அமைப்பை உடனடியாக அரசு உருவாக்க வேண்டும் என சட்டமன்றத்திலே முழங்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவையெல்லாம் இதிலே பதிவாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுது. எடுத்து படிக்கணும்னு சொல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லியாச்சு. தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்திருக்கிறோம். அதை நிராகரித்திருப்பதற்கு பதிலாக மாநிலத்திற்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கென ஒரு தனி ஆணையத்தை தமிழக அரசு உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்கிற குரல் விடுதலை சிறுத்தைகளுடைய குரலாய் பதிவாகி இருக்கிறது. தான் விடுதலை சிறுத்தைகளின் நிலை. ஆகவே எனது அருமை உறவுகளை, சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் 2 பணிகள் நடைபெற வேண்டும். ஒன்று, சட்டமியற்றப்பட வேண்டும் என்பது மிக அடிப்படையான தேவை. இன்னொன்று, சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிற வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு தடை போட வேண்டும். வெறுப்பு பிரச்சாரங்களை எதிர்கொண்டாக வேண்டும். இந்த வெறுப்பு பிரச்சாரங்களை நீர்த்து போக வேண்டும், நீர்த்து போக செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் நம்மை நாமே தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லிக் கொள்வது, நம்முடைய குடியிருப்பை நாமே காலனி என்று சொல்லிக் கொள்வது, இத்தகைய புலம்பல்களை இனி ஒருபோதும் நாம் பதிவு செய்யக்கூடாது. நம்முடைய சமூக பின்னணி, நம்முடைய வரலாற்று பின்னணி என்பது இடைக்காலத்தில் ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கிறது என்றாலும் கூட முன்னொரு காலம் என்று சொல்லுகிறார்களே, அத்தகைய காலத்தில் ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னால் இருந்த காலத்தில் சிந்துவெளி நாகரிகம் இந்த மண்ணிலே ஆரியர்களுடைய படையெடுப்பால் சிதைக்கப்படாமல் இருந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தின் தலைவராக இருந்தவன் தான் இன்று சேரி என்கிற சிறையிலே அடைபட்டு கிடக்கிறான். இந்த தேசத்தை பண்பாட்டு வழிமுறையிலே யார் வழிநடத்தினார்களோ அவர்கள்தான் யார் ஆரியத்தோடு, சாதியத்தோடு, சனாதனத்தோடு, பார்ப்பனியத்தோடு சமரசமாக முடியாது என்கிற அடிப்படையில் 2000 ஆண்டு காலமாக சனாதனத்தை எதிர்த்து எவன் போராடி கொண்டிருக்கிறானோ அவன்தான் சேரி என்கிற சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே எல்லோரையும் விட மிகச் சிறந்த வீர வரலாறு நமக்கு இருக்கிறது. வெறும் வாளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற வரலாறு அல்ல. பகவத்கீதைக்கு எதிராக வேறொரு நூலை நீ காட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த நூலை நீ காட்டுவாய்? திருக்குறளை தான் காட்ட முடியும். திருக்குறளுக்கு முன்னுரை எழுதிய எல்லீஸ், திருக்குறளுக்கு முன்னுரை எழுதிய கால்டுவெல் ஜியு போப், இந்த முன்னுரை ஆங்கிலத்திலே இன்றும் பதிவாகி இருக்கிறது. முன்னுரையை போய் படித்து பாருங்கள். உங்கள் கையிலே இருக்கிற ஸ்மார்ட் போனிலே அந்த முன்னுரை இருக்கிறது. அந்த முன்னுரையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவர் இஸ் a pariah priest என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் ஒரு சாதி பெருமையை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. இந்த சமூகம் இழிவான சமூகம் அல்ல. பண்பாட்டு நிலையிலே பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்ற சமூகம். அதனால் இந்த சமூகம் இன்று ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறது. வா என்னோடு என்று சொன்ன உடனே கவின் ஏறி உட்கார்ந்து போறானே, இந்த வெள்ளாந்திரியான ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மனம், எதிரி அழைத்தால் கூட இன்முகத்தோடு ஏறுகிற மனம், விஷத்தை எடுத்து விருந்தாக வைத்திரி கொடுத்தால், விருந்து என்று அழைத்திரி விஷத்தை கொடுத்தாலும் அதையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்பு நிறைந்த ஆகச் சிறந்த ஒரு சமூகமாக இந்த சமூகம் ஒரு காலத்திலே இருந்தது என்கிற பண்பாட்டு தன்னுணர்வை நாம் பெற்றாக வேண்டும். அதனால் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போறதோ, அங்கே சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற கட்சி தலைவர்களில் ஒருவராக நிற்பதோ எனக்கு பெருமைக்குரியதுதான். நீங்கள் தந்த பெருமைதான். அதை உங்களது வியர்வைக்கும் உங்களது தியாகத்திற்கும் நான் உங்கள் காலடியிலே சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்குள் இருக்கிற அடங்காத தாகம் என்பது என்றாவது ஒரு நாள் சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய பண்பாட்டு முன்னோர்களுடைய பண்பாட்டு மையத்தை நமக்கானதாக நாம் மாற்றியாக வேண்டும். இந்த மேடையிலே பேசுகிற சிந்தனை செல்வனுடைய குரல் ஒருவேளை ஒரு எளிமையான குரலாக இருக்கலாம், அதிகார வலிமை இல்லாத குரலாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாமன்னன் நந்தன் ஆண்ட தேசம் இந்த தேசம். நந்த வம்சம் என்பது மகத்தான ஒரு தேசம், ஒரு மகத்தான வம்சம். நந்தன் என்கிற அடையாளம் வரலாறு முழுக்க ஆண்ட மன்னர்களை அறிவு பரம்பரை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளம். ஆகவே நந்தனை, எங்கள் மன்னனை படியாளாய் பண்ணையாளாய் வரலாற்றை திரித்து அதை புராணமாக்கி, புராணத்தை யாரும் கேள்விக்குள்ளாக்க கூடாது என்று சொல்லி அதை ஆன்மீக என்கிற பெயரிலே புதைத்து எங்களுக்கு எதிராகவே எங்கள் வாயாலேயே நந்தன் அடிமை பறையன்தான் தானாகவே சிதம்பரத்துக்கு போய் தானாகவே நெருப்பிலே விழுந்து தானாகவே தன்னை கொளுத்தி கொண்டான். தன்னை புலையனாய் தீயனாய் தீண்டாமையோடு பிறந்த இழிபிறப்பாய் அவன் கருதியதால் தானே தன்னுடைய உடம்பை புனிதப்படுத்துவதற்காக நெருப்பில் இறங்கினான். அவனே விரும்பி நெருப்பில் இறங்கினான் என்று சொல்லுகிற கதையை சொல்லி இருக்கிறீர்களே, இந்த கதையை கட்டுடைக்காமல் விடவே மாட்டோம். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் சிதம்பரம் நடராசர் கோவில் நந்தனுடைய ஆலயமாக மீண்டும் திறக்கப்படும். அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நாம் போர் புரிவோம். ஒரு பண்பாட்டு தன்னுணர்வை பெறுவோம். ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளானது என்பது உண்மைதான். அதை நான் மறுக்கவில்லை, அதை கேவலமாக நான் கருதவில்லை. எதற்காக ஒடுக்குமுறைக்கு ஆளானோம்? சிறைக்கு போனது உண்மைதான். 90களின் தொடக்கத்திலே பிள்ளைகள் சிறைக்கு போவார்கள். வீட்டிற்கு போய் ஆறுதல் சொல்லிவிட்டு வா என்று எழுச்சி தமிழர் எங்களுக்கு அறிவுரை சொல்வார். வீட்டுக்கு போவோம். அந்த பிள்ளைகள், இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மண்ணை வாரி விடுவார்கள். என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டியே, என் பிள்ளைக்கு இனிமே யார் பொண்ணு கொடுப்பா, என் பிள்ளைக்கு இனிமே என்ன அரசு வேலை கிடைக்கும் அப்படி மண்ணை வாரி விடுவார்கள். 5 நிமிடம் பேசுவோம். அதற்கு பிறகு தன் பிள்ளையை விட வந்திருக்கிற பிள்ளைதான் சிறந்த பிள்ளை என்கிற அடிப்படையிலே தாயுள்ளத்தோடு எங்களை அரவணைத்துக் கொள்வார்கள். நாங்கள் சொன்ன செய்தி வேற ஒன்றும் இல்லை. அம்மா, உன் பிள்ளை எதுவும் திருடிட்டு போயிடலமா, குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு போல, மாமூல் கேட்டு தகராறு பண்ணிட்டு போல, கோழி திருடிட்டு போல, ஆடு திருடிட்டு போல. எம்மா, இந்த சாதியினுடைய வேலை இருக்கிற இழிவை துடைப்பதற்காக தன்மானத்துக்காக போராடி அவன் ஜெயிலுக்கு போயிருக்காமா என்று சொன்னவுடனேயே, அம்மா எங்களுக்கு பறையங்கிற பட்டம் எப்படிமா வந்துச்சு? உன் வயிற்றுல நாம் பிறந்ததால் தானமா இந்த பட்டம் வந்துச்சு. உன்னுடைய கருவறைக்கு நேர்ந்திருக்கிற அந்த அழுக்கை துடைப்பதற்காகத்தான் உன் பிள்ளை போராடி இருக்கிறான், சிறைக்கு போயிருக்கிறான் என்று சொன்னவுடனே கருவறை குளிர்ந்து அந்த தாய் எங்களை அரவணைத்த காட்சி தான் 90களின் தொடக்கத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே எனது அருமை உறவுகளே, ஒரு பண்பாட்டு தன்னுணர்வை நாம் பெற்றாக வேண்டும். நம்முடைய பண்பாட்டு மூலத்தை நாம் புதுப்பித்தாக வேண்டும். இடைக்காலத்திலே நாம் ஒடுக்குமுறைக்கு ஆளானது உண்மைதான், தீண்டாமை கொடுமைக்கு உள்ளானது உண்மைதான், நான் மறுக்கவில்லை.
ஆனால் ஆடு திருடி விட்டு, மாடு திருடி விட்டு, மோட்டார் பைக்கை திருடிட்டு, அங்கமா அவன் சொத்து ஆட்டையை போட்டு, கோவில் சொத்து ஆட்டையை போட்டுட்டுலாம் நாங்க அடக்குமுறைக்கு ஆளாகவில்லை. தன்மானத்திற்காக சனாதனத்தை எதிர்த்து நடந்த யுத்தத்திலே பார்ப்பனியமா, பௌத்தமா, சனாதனமா, சமத்துவமா என்கிற யுத்தத்திலே சமத்துவத்தின் பக்கம் நின்று சமர் புரிந்ததால் இந்த ஒடுக்குமுறைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். ஆகவே இந்த ஒடுக்குமுறைகள் குறித்து நாங்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒடுக்குமுறைக்கு காலத்திற்கு அடுத்த முன்னாலே இருக்கிற காலகட்டத்தை நோக்கி பார்த்தால் பண்பாட்டு தளத்தில் நாங்கள் தான் முன்னோர்களாய் இருந்திருக்கிறோம், மூலவர்களாய் இருந்திருக்கிறோம். ஐயன் திருவள்ளுவரை இந்த சமூகத்திற்கு தந்த சமூகம் இந்த சமூகம், அறிவு திருமகள் அவையை தந்த சமூகம் இந்த சமூகம் என்கிற உணர்வோடு களத்தில் நிற்போம். சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிற்பதற்கு தமிழக அரசு தனி சிறப்பு சட்டத்தை ஏற்று விடுதலை சிறுத்தைகளின் குரல் சட்டமன்றத்திலும் ஒலிக்கும், அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நம்முடைய தலைவரை போர் புரியட்டும் என வழங்குகிறேன். நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்கள் இன்று கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை அதை எளிமையாக கடந்து போகலாம். அது அவங்களுக்குள்ளார நடந்த சண்டைங்க, அக்கம் பக்கத்து வீட்டு சண்டைங்க, அது அங்காளி பங்காளி சண்டைங்க, அது சொத்து தகராறுங்க என்று சொல்லலாம். காவல்துறை ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த பிரச்சனையிலே முழு கவனத்தை எடுக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்டத்து காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறான். நம்பிக்கையோடு வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்களை நேரடியா எதிர்கொள்றதுக்கு எவனுமே கிடையாது. இனிமே பிறந்து வரணும். இனிமே துரோகிகள் மூலமா தான் வருவான், அங்காளி பங்காளி மூலமா தான் வருவான். அங்காளி பங்காளி மூலமா துரோகிகளாக வந்து எங்களை தாக்க முயற்சிக்கிறார்கள் என்கிற போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதலுக்கு பின்னாலே ஒரு சதி திட்டம் இருக்கிறது என்பதை தமிழக அரசும் காவல்துறையும் புரிந்து கொண்டு தம்பி ராஜ்குமார் அவர்களை, மண்டல செயலாளர் ராஜ்குமார் அவர்களை தாக்கிய சமூக விரோத சக்திகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும். தொடர்ந்து ராஜ்குமார் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் முன்வைத்து எழுச்சி தமிழரின் கனவு நிச்சயம் நிறைவேறும். எதிர்வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே சாதி மறுப்பு தம்பதியருக்கு எதிராக நடைபெறுகிற வன்முறைகளை கட்டுப்படுத்த, சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட ஒரு தனி சட்டம் உருவாகும் என்கிற நம்பிக்கையை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சனாதன சக்திகள் தொடர்ந்து பரப்பி வருகிற வெறுப்பு பிரச்சாரத்திற்கு தமிழக இளைஞர்கள் பலியாகி வருகிறார்கள். இதனுடைய விளைவாக தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்திருக்கின்றன. ஆகவே அதிகரித்து வருகிற ஆணவ படுகொலைகளை வலிமையாக தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் ஒன்றினை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக எதிர்வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே ஆணவ படுகொலைகள் தொடர்பான அதை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பில் ஏற்கனவே ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் ஒரு வலிமையான மசோதாவை, வரைவு மசோதாவை தந்திருக்கிறது. இன்டர்ஃபரன்சஸ் in the matrimonials in the name of honor and tradition என்கிற அடிப்படையில் அதை பிரிவென்ட் செய்வது எவ்வாறு என்பதற்கான ஒரு சட்ட மசோதா ஏற்கனவே தயாரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த சட்ட மசோதாவை மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலே தந்து அதை சட்டமாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம். தொடர்ந்து எதிர்வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் இதை வலியுறுத்துவோம். தமிழகத்தை பொறுத்தவரையில பாஜக உண்மைக்கு எதிரான பொய்மையை அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. உண்மையான வரலாற்று அடையாளங்களை அவர்கள் பின்னுக்கு தள்ளுகிறார்கள். ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் கொண்டாடுவதை போல ஒரு பாவலாவை பாஜக வெளிப்படுத்துகிறதை தவிர கீழடி நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழர்களுடைய தொன்மையை அடையாளப்படுத்தக்கூடிய நாகரிக தொடர்பான அகழ்வாய்வுகளை வெளியிட மறுப்பதும் அதை திரிக்க முயற்சிப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதை போலவே தான் இடைநிலை சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு வெறுப்பு அரசியலை ஊட்டி உழைக்கும் மக்களுக்கு இடையிலே முரண்பாட்டை பாஜக தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. இடைநிலை சமூகங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் விழிப்போடு இருக்க வேண்டும். இத்தகைய வெறுப்பு அரசியலுக்கு
நாம் இரையாக கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சொல்ல கடமை.